ஹாய், இன்னைக்கு நித்திலாஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரசம் சாதம், அதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கு பொரியலோட சாதத்தை கலரி கூட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பொரியல் ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்தோன்னா வாசனை நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வேகும். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால முக்கால்வாசி அதிலே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா அடி பிடிச்சிரும், அவ்வளோதான். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு. இப்போ பொட்டேட்டோ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நித்திலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.